நிம்மதியில்லா வீடு. ஆவுடையப்பன் தொகுத்து வழங்கிய ஒரு நிகழ்ச்சியில் பேசப்பட்ட நிம்மதியில்லா வீடு என்ற டாபிக் என்னோட மனசை ரொம்ப காயப்படுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட கணவன், என்னோட வருமானம் 20,000 தாங்க. ஆனால் என் மனைவி தேவையில்லாத பொருட்கள் வாங்கி இஎம்ஐ மட்டுமே நான் 26,000 வரையும் கட்டுறேன். அந்த பொருட்கள் பார்க்கும்போது அப்படியே வெறுப்பாக இருக்கும். வீட்டுக்கு போகவே பிடிக்காது. நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவார். இதனால தாங்க ஒயின் ஷாப்பில் கூட்டம் நிரம்பி வழியுது. ஒரு சில மணி நேரமாச்சும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் போயிடுறாங்க போல். அப்போ நிம்மதியான வீடு எதுதாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கான்கிரீட் வீடா இல்லை சொந்த வீடா? அதெல்லாம் கிடையாதுங்க. அன்பான மனைவி, குழந்தைகள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், சப்போர்ட் பண்ணுற அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இருக்கிற வீடு தாங்க நிம்மதியான வீடு. ஒரு கணவன் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிச்சிடுவான். ஆனால் நிம்மதி இல்லாத வீட்டில் அவனால் எதுவுமே சமாளிக்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.